நிறைய பெற்றோர்களும் குழந்தைகளும் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஐஐடி ஜேஇ எக்ஸாம்ஸ் யார் யாரெல்லாம் எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும், வெறும் ஐஐடிக்கு மட்டும்தான் அதுக்கு யூஸ் இருக்கா, அண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்பலேருந்து ஆரம்பிக்கலாம் அண்ட் எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோல ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எடுத்துக்கணும்? அஃப்கோர்ஸ் ஐஐடி டெல்லி, பாம்பே, கான்பூர் அப்படின்னு போனோம்னா ஐஐடி ஜேஇ எடுத்தே ஆகணும். சப்போஸ் ஐஐடியே உங்க பசங்க போவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஜேஇக்கு ட்ரை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லி நிறைய டாப் காலேஜஸ் இன்க்ளூடிங் என்ஐடி, அமிர்தா, இந்த மாதிரி நிறைய டாப் காலேஜஸ் வந்து இந்தியா ஃபுல்லா ஜேஇ ஸ்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க அட்மிஷனை டிசைட் பண்றதுக்கு வெறும் 12th போர்டு எக்ஸாம் மட்டும் அக்செப்ட் பண்றதுக்கு பதிலாக ஜேஇயும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க, ரைட்? ஸோ அந்த காலேஜஸ்லாம் நீங்க ட்ரை பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜேஇ எழுதுறதுல ரொம்ப நிறைய யூஸ் இருக்கு. சப்போஸ் காலேஜ் அட்மிஷனுக்காக ஜேஇ உதவவே இல்லைன்னா நீங்க ஜேஇ எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி யோசிங்க. ஐஐடி ஜேஇ ப்ரிப்பரேஷன் ஜேர்னி இருக்குல்ல, உங்க பசங்க வந்து அந்த அண்டர்கோ பண்ணும் போதே நிறைய விஷயம் கத்துப்பாங்க. ஓகே, எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லாவே தெரியும் லைஃப் ஸ்கில்ஸே வந்து இந்த மாதிரி கோர்சஸ்ல உண்டாகும் அப்படின்னு. அதாவது டிசிப்ளின், படிக்கிறதுக்கு டிசிப்ளின், அப்புறம் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்வாயர்மெண்ட்டை எப்படி வந்து கிராக் பண்றது, எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்மார்ட்டா படிக்கிறது. ஸ்கூல்ல நடத்துற அதே கான்செப்ட் தான் ஜேஇயும் யூஸ் ஆகும். ஆனா வந்து ஜேஇ வந்து இன்னும் டீப்பா கேட்கும் அந்த கான்செப்ட்ஸ் பத்தி, இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ணும் பசங்களுக்கு நிஜமாவே அந்த கான்செப்ட் புரியுதா இல்லையா அப்படின்னு. ஸோ நீங்க ஜேஇ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் போகும்போது அவங்க பேசிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, கஷ்டமான கொஸ்டின்ஸ், ஆனா உங்க ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் பசங்க கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். அண்ட் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி குட்டி குட்டி பார்ட்டா பிரேக் டவுன் பண்ணி அவங்க லாஜிக்கலா திங்க் பண்ணி சால்வ் பண்ணணும். இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து வாழ்க்கை ஃபுல்லா இந்த பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க இன்ஜினியரா ஆனாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, அவங்க எந்த ப்ரொஃபஷனல் தொழிலுக்கு போனாலும் அவங்க வந்து அந்த திங்கிங்கே வந்து சேஞ்ச் ஆயிடும் இந்த நல்ல ஜேஇ ப்ரிப்பரேஷன் கோர்ஸ்ல நீங்க உங்க ஸ்டூடெண்ட்டை போட்டீங்கன்னா, ரைட்? இதான் வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுல இம்பார்ட்டன்ஸ். நீங்க ப்ரிப்பேரே பண்ணாம வெறும் ஜேஇ எக்ஸாம் போய் எழுதினீங்கன்னா மேபி இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எப்ப கிடைக்கும்னா நிறைய வருஷங்களா பசங்க வந்து அந்த பிராக்டிஸ், அந்த டிசிப்ளின் பிராக்டிஸ் பண்ணும்போது, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அப்பதான் இந்த திங்கிங் டெவலப் ஆகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெறும் எக்ஸாம் மட்டும் எழுதினா பார்த்தாது, இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னிலேயே ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இதோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கன்சிடர் பண்ணிடலாம். மைனஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து அஃப்கோர்ஸ் ஜேஇ எக்ஸாம் வந்து ஆடட் ஸ்ட்ரெஸ் பசங்களுக்கு. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை தாக்கு பிடிக்கிற தன்மையோட இருக்க மாட்டாங்க. அதான் வந்து நம்ம உலகத்தோட பியூட்டி. நம்ம எல்லாரும் ரொம்ப வித்தியாசமான பசங்க, ரைட்? ஸோ சில பசங்க வந்து ரொம்ப ஆம்பிஷியஸா இருப்பாங்க, நிறைய ஹங்கர் இருக்கும் அவங்க கிட்ட, நான் கத்துக்கணும் நிறைய கத்துக்கணும்னு. அந்த மாதிரி உங்க ஸ்டூடெண்ட், உங்க குழந்தை இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் போடுங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் ஆவாங்க. ஓரளவுக்கு சுமாரான ஆவரேஜான பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரியாது, நான் வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்டா இருந்தேன் 7th 8th படிக்கும்போது. திடீர்னு 11th 12th படிக்கும்போது அப்படியே ஃபிளிப் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்து என்ன சின்ன வயசுல இருந்து வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஏதோ ஒரு டீச்சரோ இல்ல கோர்ஸோ பிடிச்சு போய் எனக்கு சயின்ஸ் மேக்ஸ்ல பயங்கரமா ஆர்வம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எப்போ உங்க ஸ்டூடெண்ட்க்கு நடக்கும் அப்படின்னு உங்களால அப்பா அம்மாவா கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால அப்ப கூட நீங்க எக்ஸ்போஸ் பண்றதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரைட்? ஆனா உங்க ஸ்டூடெண்டால வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஏத்துக்க முடியாது, ஆல்ரெடி ஸ்கூல்லயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆடட் பர்டன் இருக்கிற மாதிரி இன்ஸ்டிடியூட்ல போட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதான் கான்ஸ். ஓகே, ஐஐடி ஜேஇ ஏன் எழுதணும்னு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐஐடி ஜேஇ ஃபவுண்டேஷன் என்ன, எப்பல இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து வேற விதத்துல ஆரம்பிக்கலாம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே. ஸோ நீங்க 6th 7th படிக்கிற ஸ்டூடெண்ட்னா மெயினா அவங்களுக்கு வந்து திங்கிங்கை வந்து ஓப்பன் அப் பண்ணணும். அதாவது ஸ்கூல்ல படிக்கிற ரோட் லேர்னிங், பை ஹார்ட்டிங் அது மட்டும் தான் வழி அப்படின்னு கிடையாது. மேத்தமேட்டிக்ஸ் வந்து வேற அப்ரோச்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தரணும். எஸ்பெஷலி மேக்ஸ்
ஓகே. மேத்ஸ் இல்லைன்னா அப்புறம் நம்ம சயின்ஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ், ரைட்? ஸோ அதுக்கு வந்து வேதிக் மேத்ஸ், ஓகே. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஜென்ரல் நாலேஜ், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்கான வீடியோஸ் யூடியூப்ல இல்லை புக்ஸ் இதெல்லாம் படிக்கிறது நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு குட் ப்ரிப்பரேஷன், ஓகே, ஐஐடி ஜேஇக்கு. ஸோ வேதிக் மேத்ஸ் இந்த மாதிரி அபாக்கஸ் இந்த மாதிரி வேற ஜென்ரல் நாலேஜ், ரைட்? அது 6th 7th. அப்புறம் பசங்களை விளையாட விடுங்க, அவங்க சின்ன பசங்க தான், ரைட்? ஒரு 8th கொஞ்சம் சீரியஸ் ஆகணும். ஸோ 8th 9th 10th தான் வந்து ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் அப்படின்னு நிறைய உண்டு. அந்த ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் நல்ல ஃபவுண்டேஷனல் கோர்ஸாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கொடுப்பாங்க. படிக்கிறதுல 2 விதம் இருக்கு, ஓகே. ஒன்று வந்து நல்லா சும்மா கேட்டுட்டே இருக்கிறது, யாராவது சொல்லி தருவாங்க, நம்ம வந்து நோட்ஸ் எழுதுவோம், அவங்க சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாசிவ் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம ஆக்டிவா வந்து பசங்களே ஆர்வமா என்கேஜ் பண்ணி அதை ஆராயறது இல்லை, சும்மா கேட்டுட்டு இருக்காங்க, ஓகே. அது வந்து அவ்வளவு எஃபெக்டிவ் கிடையாது. ஒரு குட் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆக்டிவ் லேர்னரா ஆக்கும். ஆக்டிவ் லேர்னிங்னா என்னது? அந்த ஸ்டூடெண்டே நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களே வந்து கஷ்டப்பட்டு தப்பு பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஓகே, அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸை. சயின்ஸ் மேக்ஸ் திருப்பி ஸ்கூல்ல இருந்து தான் வரும் கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்டே நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஐஐடி ஜேஇ டைப்பா கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சீரீஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதான் ஃபவுண்டேஷனல் கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ், ஓகே. ஸோ 8th 9th 10th இருந்து கொஞ்சமா அந்த டிசிப்ளினையும் டெவலப் பண்ணணும். அதாவது இவ்வளோ நாள் படிக்கணும், ஃபோக்கஸ்டா படிக்கணும், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது. ப்ரொக்ராஸ்டினேட்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பண்ண வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான லைஃப் ஸ்கில்ஸே பசங்க வந்து இந்த டைம்ல கொஞ்சமா டெவலப் பண்ணுவாங்க, ஓகே. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ். அப்புறமா சீரியஸா பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன், அதுவும் ஐஐடி மெட்ராஸ் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை ஏதாவது ஐஐடி போகணும்னு நிஜமாவே ஆசைப்படுறீங்க, இல்லை என்ஐடி போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா சீரியஸ் ப்ரிப்பரேஷன் உங்க ஸ்டூடெண்ட் வந்து 11th 12th பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து ஒரு ரியல் கோச்சிங் ப்ரோக்ராம்ல போட்டா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கு வசதி இல்லைன்னா வீட்லயே உட்காந்து ரொம்ப நல்ல புக்ஸை எப்படியாவது வாங்கி கொடுத்து பசங்களுக்கு அவங்க ஃபுல்லா உட்காந்து படிக்கணும். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், நீங்க அவங்களுக்கு இடம் கொடுத்துடணும், டைம் கொடுத்துடணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நல்லா போஷாக்கா சாப்பாடு கொடுக்கணும். அவங்க மென்டல் ஹெல்த், அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு முடியறதா ஹேண்டில் பண்ண முடியறதா நீங்க சப்போர்ட் பண்ணா போதும் பேரண்ட்ஸா. பாக்கியெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க மோட்டிவேட்டடா இருந்தாங்கன்னா. ஸோ ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ்ட் ஒர்க். அவங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும், ரியல் மெயின்ஸ் பேப்பர்ஸ்லாம். அப்படிதான் வந்து 11th 12th கோச்சிங் அவங்களை ஹெல்ப் பண்ணும். கோச்சிங் போறாங்களோ தனியா படிக்கிறாங்களோ எனி ஹவு. ஸோ 6th ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம். இப்போ கடைசியா வந்து நம்ம கல்வி யூடியூப் சேனல்ல நம்ம சுவி கிளாஸஸ்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குட்டி ஓவர்வியூ. ஃப்ரீயாவே நாங்க வந்து வீக்லி 9th பசங்களுக்குலாம் வந்து மேக்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறோம். ஸோ இதுல வந்து நிறைய பேசிக் ஐஐடி ஜேஇ சம்பந்தப்பட்டமான கான்செப்ட்ஸ், ஸ்கூல்லயும் நடத்துற கான்செப்ட்ஸ் ப்ராப்ளம் சால்விங் மூலமா நாங்க அப்ரோச் பண்றோம். திருப்பி பசங்களை வந்து ஆக்டிவ் லேர்னர்ஸா ஆக்குறோம். அதாவது அவங்க ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட்டாங்களோ கரெக்ட் பண்ணிட்டாங்களோ நோ ப்ராப்ளம், டீச்சர் வந்து எப்படி அதை கரெக்டா அப்ரோச் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ண பிறகு ஸ்டூடெண்ட் அதை ட்ரை பண்ண பிறகு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாவே எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே 6:30க்கு எங்க யூடியூப் சேனல்ல மேக்ஸ்க்கு ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. இதெல்லாம் நல்ல ட்ரைனிங், பேசிக்லி கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸ்க்கும் அதே மாதிரி நாங்க வந்து லைவ் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றது, எப்படி கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி ஒரு கஷ்டமான ப்ராப்ளமை பிரேக் டவுன் பண்றது, ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அட்டாக் பண்றது, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே வழங்குறோம். ஸோ தட் பசங்களுக்கு வந்து நல்ல குட் ஃபவுண்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு. அது தவிர நீங்களும் வந்து உங்களோட வேற வழியில வந்து ஃபவுண்டேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் நாங்களும் எங்களோட சர்வீசஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, உங்க ஸ்டூடெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களால என்ன முடியும், அவங்களுக்கு ஹங்கர் இருக்கா, இதெல்லாம் தகுந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஐஐடி ஜேஇ ப்ரிப்பரேஷன் எப்படி வேணும், எப்போ வேணும், அண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு. குட் லக் எல்லாருக்கும்.